ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் திருவண்ணாமலையோடைய வரலாறு என்னன்னு பார்க்கலாம். திருவண்ணாமலை எப்படி உருவாச்சு, அருணாச்சலேஸ்வரர் எப்படி அங்கே வந்தார், இப்போ நம்ம வழிபடுற திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரருடைய கோவில் எப்படி உருவாச்சு, திருவண்ணாமலை மேலே ஏற்றப்படுற கார்த்திகை தீபம், கிரிவலம், ஏன் இங்கே அதிகமாக சித்தர்கள் வாழறாங்க, கைலாய மலைக்கு அடுத்து சிவன் இந்த திருவண்ணாமலையில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு காசின்னா, தென்னாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த திருவண்ணாமலைன்னு சொல்லப்படுது. ஏன் திருவண்ணாமலைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க? தென்னாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையே திருவண்ணாமலை தான் சிவன் வாழக்கூடிய முக்கியமான மலைன்னு சொல்லப்படுது. பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம்னு சொல்லப்படுது. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்னன்னு முதல்லிருந்து பார்க்கலாம். முதல்ல திருவண்ணாமலை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த அடிமுடி கதையை பற்றி நம்ம கேட்டிருப்போம். பிரம்மாவும் விஷ்ணுவும் உலகத்தில் நான் தான் பெரியவன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்களாம். அப்போது அவங்க முன்னாடி சிவன் அக்னி பிளம்பாக வந்தாராம். சிவனுடைய அடிய முடிய யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொன்னாராம். சிவன் சொன்ன மாதிரியே அடிய முடியும் தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் போனாங்களாம். பிரம்மா அன்னப்பறவையாக தேடி சிவனுடைய முடியை தேடி போனாராம். விஷ்ணு பன்றியா மாறி சிவனுடைய அடியை தேடி பூமிக்குள்ளே போனாராம். எத்தனையோ நாட்கள், மாதம், வருஷங்கள் கடந்துச்சான். ஆனால் 2 பேர்னாலையும் அடியும் முடியும் பார்க்கவே முடியலையாம். அப்புறம் தாழம்பூவை பார்த்துருப்பாரு. தாழம்பூக்கு கிடைச்ச சாபம், அடியும் முடியும் விஷ்ணுவும் பிரம்மாவும் பார்க்க முடியாமல் நின்ன இடம் இந்த திருவண்ணாமலை தான். அப்படி சிவன் தீப்பிழம்பாக நின்ன இடம் தான் இந்த திருவண்ணாமலை. இதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய அடியும் முடியையும் பார்க்க முடியாமல் நின்னாங்க. சிவனுடைய அடியும் முடியையும் பார்க்க முடியாமல் நின்ன 2 பேரும் சிவனை ஒரு ரூபமாக பார்க்க ஆசைப்பட்டாங்க. அப்படி சிவன் காட்சி கொடுத்த ரூபந்தான் இந்த லிங்கோத்பவர். சிவனை இப்போ நம்ம லிங்க ரூபமாக கும்பிடுறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம். நம்ம இப்போ கும்பிடுற லிங்கத்தில் கூட விஷ்ணுவும் இருக்கார், பிரம்மாவும் இருக்கார், சிவனும் இருக்கார். மும்மூர்த்திகளும் ஒன்றா சேர்ந்தது தான் இந்த லிங்கம். சரி, முதல்ல திருவண்ணாமலை எப்படி உருவாச்சுன்றதை பற்றி பார்ப்போம். பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிய முடியும் தேடி போனப்ப சிவன் அவங்க முன்னாடி ஒரு தீப்பிழம்பாக தான் நின்றுருப்பார். இந்த தீப்பிழம்பானது வானத்தை தாண்டியும் பூமிக்குள்ளேயும் போச்சு. அப்படித்தான் சிவன் தீப்பிழம்பா நின்னார். அப்படி நின்னப்ப இப்போ நம்ம எதனா ஒன்று எரிக்கிறோன்னா சாம்பல் வரும்ல, அந்த மாதிரி சிவன் அப்படி நின்னப்ப ஒரு சாம்பல் மலையே குவிஞ்சிச்சான். அந்த மலை தான் இப்போவும் நம்ம சிவனாக நினச்சி வழிபடுற திருவண்ணாமலை. அடுத்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர், அந்த லிங்கம் எப்படி வந்துச்சு, சிவன் எப்படி அக்னி பிளம்பா நின்னாரோ அவர் ஸ்வயம்பு லிங்கமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்த லிங்கம் தான் இந்த அருணாச்சலேஸ்வரர். இப்போ அக்னி லிங்கமாக நம்ம வழிபடுற அருணாச்சலேஸ்வரர் லிங்கமானது இப்படி தான் உருவாயிருக்கு. சரி, திருவண்ணாமலை உருவான கதையும் சிவன் எப்படி அங்கே வந்தாருன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான கோவிலை எப்படி கட்டினாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரம்மாண்டமான கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த திருவண்ணாமலையானது ஒரு யுகத்திலையும் ஒரு விதமாக இருந்ததாக சொல்லப்படுது. கிருத்தா யுகத்தில் நெருப்பு மலையாக இருந்துச்சான். அப்படின்னா கிருத்தா யுகம் ஆனது இந்த அடிமுடி கதை நடந்துச்சுல்ல, அந்த யுகத்தில் நெருப்பு மலையாக இருந்துச்சான். அடுத்து திரேதா யுகத்தில் மாணிக்கம் மலையாக இருந்துச்சான். துவாபர யுகம்னா கிருஷ்ணர் பிறந்தாரில் அந்த யுகத்தில் பொன் மலையாக இருந்துச்சான், அதாவது தங்க மலையாக இருந்துச்சான். கலியுகம்னா இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் கல் மலையாக இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம சிவனா நினச்சி சுற்றி வர அந்த திருவண்ணாமலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த திருவண்ணாமலை எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்த்தோம். இதுக்கடுத்து நடந்தது என்ன? சிவன் வந்தார், தீப்பிழம்ப நின்னார், திருவண்ணாமலையை உருவாச்சு, ஸ்வயம்பு லிங்கமாக அங்கேயே வந்து அவதாரமும் எடுத்துட்டாரு. இது நடந்தது எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போது இந்த திருவண்ணாமலை கோவில் எப்படி உருவாச்சின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அக்னி லிங்கம் வந்து ஒரு சின்ன குடிசைக்கு கீழே தான் இருந்துச்சான். அப்படி தான் கும்பிடுவாங்க, அப்படி தான் வழிபாடும் பண்ணிட்டு இருந்தாங்களாம். 7ஆம் நூற்றாண்டில் தான் இந்த நாயன்மார்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், அப்பர் எல்லாம் கூட இந்த கோவிலுக்கு வந்து சிவனை தரிசித்ததாக சொல்லப்படுது. நாயன்மார்களுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. தேவாரம், திருவெம்பாவை 20, திருவம்மனை இந்த ஸ்தலத்தில் தான் இந்த பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த திருவண்ணாமலை கோவிலானது சுமார் 1000 வருஷங்களாக கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? சிவனுக்கு வந்து இந்த ஜாதி, மதம், இனம் அப்படின்ற ஒரு வேறுபாடு இல்லை. அப்படி எத்தனையோ நாட்டுடைய மன்னர்களோ அடியார்களாலும் பக்தர்களாலும் கட்டப்பட்டது தான் இந்த திருவண்ணாமலை கோவில். ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலமே 100 வருஷம்தான். அதுலேயும் இந்த கோவிலானது 1000 வருஷங்கள் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் ஒரே ஒரு நாட்டுடைய மன்னர்னாலேயோ இல்லை ஒரே ஒருத்தராலேயோ இது கட்டப்பட்டது இல்லை. எத்தனையோ நாட்டுடைய மன்னர்கள் இந்த கோவிலுக்கு போட்டி போட்டு பணிகள் செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மன்னர்கள்னால் சோழன்கள், சேரன்கள், அப்புறம் பாண்டியர்கள். இவங்க 3 மன்னர்கள் பற்றி தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதில் சோழர்கள் அதிகமாக சிவன் கோவில்களை கட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சரி, அப்படி தான் இந்த திருவண்ணாமலைக்கும் அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். முதல்ல 8ஆம் நூற்றாண்டில் ஆதித்ய சோழன் தான் இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவங்கள தொடர்ந்து 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களும் இந்த கோவிலை கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு மண் குடிசையில் இருந்த இந்த சிவலிங்கமானது அப்போ இருந்த வசதிக்கேற்றபடி ஒரு மண் கட்டடமாக கட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வசதிகள் மாற கற்களால் கோவில்கள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம திருவண்ணாமலையில் பார்க்கக்கூடிய மண்டபங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் அடுத்தடுத்து வந்த நூற்றாண்டுகளில் மற்ற மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் தான். அதிகமாக சோழர்களும் பல்லவர்களும் இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி 12ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும், கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் சோழர்கள் அவங்களால முடிஞ்ச எல்லா திருப்பணிகளையும் இந்த கோவிலுக்காக செஞ்சுருக்காங்க. நிறைய மண்டபங்களும் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கோவில்களும் இவங்களால தான் கட்டப்பட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒய்சல ராஜ்யம், சங்கம ராஜ்யம், சலுவ ராஜ்யம், துளுவ ராஜ்யம், விஜயநகர ராஜ்யம், இந்த ராஜ்யம் எல்லாம் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச திருப்பணியை செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது கிருஷ்ணதேவராயர் கட்டப்பட்ட இந்த ராஜகோபுரம் தான். ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்த கிருஷ்ணதேவராயன் இங்கே இருக்கக்கூடிய சிவனை பார்த்து அவர் மேலே கொண்ட பக்தியால் இந்த திருப்பணிகளை செஞ்சார். அப்போ தான் சிவனுக்கு வந்து இப்படி ஒரு கோபுரம் கட்டணும்னு அவருக்கு ஆசை வந்துச்சான். அப்படி கட்டப்பட்டது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராஜகோபுரம். இந்த திருவண்ணாமலைக்கு மொத்தமாக 4 கோபுரம் இருக்குது. ஒரு திசைக்கும் ஒரு கோபுரம். கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடியது ராஜகோபுரம், தெற்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடியது திருமஞ்சன் கோபுரம், மேற்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடியது பேய் கோபுரம், வடக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடியது அம்மணி அம்மன் கோபுரம். அதுக்கடுத்து கிளி கோபுரம்னு ஒன்று சொல்லப்படுது. இது வந்து வள்ளலா மகாராஜாரால் கட்டப்பட்டதான். இது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ராஜ்யங்களில் இருந்தும் இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு நிலம், பொன், பொருள், மாடு, விளக்கு ஏற்ற தேவைப்படுற எண்ணெய்கள், பொற்காசுகள்னு அவங்கனால என்ன எல்லாம் முடியுமோ அப்படி திருப்பணி செஞ்சாங்களாம் இந்த கோவிலுக்காக. வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்மணி அம்மன் கோபுரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மற்ற கோபுரங்கள் எல்லாம் ராஜாக்களாலையும் வணிகர்களாலையும் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் தனி ஒரு பெண்ணால் இந்த ஒரு கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணாக இருந்து இவங்க இந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. அதுவும் 18ஆம் நூற்றாண்டில், பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில்.
இந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. நீ ஒரு பெண்ணாக இருந்து 171 அடி கோபுரத்தை கட்டியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சென்னம் கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சமுத்திரன்ற ஊரில் இவங்க பிறந்தாங்க. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்குமா. சிவன் மேலே அவ்வளோ பக்தியோடு இருப்பாங்களாம். ஒரு முறை திருவண்ணாமலைக்கு அவங்க வந்தப்ப இந்த கோவிலை விட்டு போக அவங்களுக்கு மனசே இல்லையா. ஆனால் வீட்டில் எப்படி விட்டுட்டு போவாங்க? ஒரு கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தனியாக எப்படி விட்டுட்டு போக முடியுமா? அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் அவங்கள தங்க வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க சிவ தொண்டுகள் செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களால என்னெல்லாம் முடியுமோ எல்லா சிவ பணிகளையும் செஞ்சாங்க. ஒரு முறை ஒரு ராஜா அந்த 4வது கோபுரம், ஏன்னா 3 கோபுரம் தான் கட்டினாங்க, 4வது கோபுரத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் என்ன செஞ்சாலும் அவர் செய்கிற வேலைகள் எல்லாம் தடைப்பட்டே போச்சான். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டப்ப, ஒரு பெண்ணால் தான் இந்த கோபுரம் கட்ட முடியும், உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி இந்த அம்மணி அம்மனுக்கு கோபுரத்தை கட்டணும்னு ஒரு உத்தரவு வந்துச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அவங்களுக்கு உதவி செஞ்சாராம். எவ்வளோதான் செய்ய முடியும், ராஜாவாலேயோ முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செஞ்சாராம். ஆனால் பாதையிலேயே நின்றுடுச்சான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்னவங்க மற்ற ராஜாக்கள் கிட்டேயும் மற்றவங்க கிட்ட உதவி கேட்க ஆரம்பித்தாங்களாம். அவங்க செஞ்ச உதவியில் இன்னும் 2 கட்டடம் கட்டி முடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கட்ட யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ராஜா கிட்டேயும் கேட்டாச்சு. ஊர் மக்களும் ஏதோ அவங்களால முடிஞ்சதையெல்லாம் செஞ்சாங்க. அடுத்து மைசூர் மகாராஜா கிட்ட உதவி கேட்கலான்னு போனாங்க. அவர் செஞ்ச உதவியால் இன்னும் கொஞ்சம் கட்டடம் கட்டி முடித்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே கட்ட முடியலையாம். அந்த நேரத்தில் சிவன் கிட்ட போய் நின்னப்ப, என்னுடைய விபூதியை கூலியாக கொடு. எப்படி பழனி கோவிலுக்கு இப்படி ஒரு கதை இருக்கோ அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கும் இப்படி ஒரு கதை இருக்குது. சிவன் சொன்ன மாதிரி அதே மாதிரி அந்த விபூதியை கொடுத்தாங்களாம். அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்களோ அதுக்கேற்றபடி அந்த விபூதியும் காசாக மாறிச்சான். இப்படி தான் ஒரு தனி பெண்மணியாக இருந்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தாங்க. இவங்களுடைய 50வது வயசில் இவங்க ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இவங்களுடைய ஜீவசமாதி இப்போவும் திருவண்ணாமலையில் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த 4 கோபுரத்துக்குமே ஒரு தனித்தனி சிறப்புகள் இருக்குது. ராஜகோபுரமானது ஒரு ராஜாவால் கட்டப்பட்டுச்சு. மற்ற இன்னும் 2 கோபுரங்களும் ஒரு வணிகரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இந்த அம்மணி அம்மன் கோபுரம் ஒரு சன்னியாசியால் கட்டப்பட்டிருக்கு. மற்ற 2 கோபுரத்தை விடவும் இந்த கோபுரம் ராஜகோபுரத்துக்கு ஈடானதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா மற்ற 2 கோபுரங்களும் ராஜகோபுரத்தை விட ஹைட் கம்மின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த அம்மணி அம்மன் கோபுரம் ராஜகோபுரம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டில் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து சிவனுடைய அர்த்தநாதீஸ்வரர் ரூபம். இந்த அர்த்தநாதீஸ்வரரை அவ்வளோ ஈஸியாக நம்ம எங்கேயுமே பார்த்துட முடியாது. சிவன் எப்படி அர்த்தநாதீஸ்வரராக நின்னாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை பார்வதி தேவி சும்மா விளையாட்டுக்காக சிவனுடைய கண்ணை மூடிட்டாங்களாம். அதனால் இந்த உலகமே இருள் சூழ்ந்துச்சின்னு சொல்லப்படுது. இதனால் பார்வதிக்கு ஒரு சாபம் கொடுக்கப்பட்டுச்சு. சிவனை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஒரு சாபம். இப்போது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ஏகாம்பரீஸ்வரர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரீஸ்வரர் கோவில் இருக்கல்ல, அங்கே போய் மண்ணில் சிவலிங்கம் பண்ணி தவம் செய்யணுன்றதான் அந்த சாபம். இதனால தான் இப்போ நம்ம கும்பிடுறோம் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரீஸ்வரர் அப்புறம் காமாட்சி அம்மன், அவங்களுடைய அவதாரம் இப்படி தான் நடந்துச்சு. அங்கே அந்த அவதாரம் நடந்ததுக்கு அப்புறம் சிவன் பார்வதியை திருவண்ணாமலைக்கு வர சொல்லி சொன்னார். சிவன் எதுக்காக பார்வதியை திருவண்ணாமலைக்கு வர சொன்னாருன்னா, மகிண்டாசுரன்னு ஒரு சூரசம்ஹாரம் அங்கே நடக்க இருந்துச்சு. பார்வதி திருவண்ணாமலைக்கு துர்கா அவதாரம் எடுத்து அந்த அசுரனை கொன்னாங்க. இது நடந்தது ஒரு பௌர்ணமி நாளில், அதுதான் கார்த்திகை மாத பௌர்ணமி. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த மகா தீபத்தை ஏற்றுவோம் இல்லை, அந்த கதை இப்படி தான் உருவாச்சு. பார்வதியோடைய பச்சையம்மன் அவதாரம் அங்கே தான் நடந்துச்சு. பார்வதி தேவி தவம் இருந்து இந்த அசுரனை கொன்று கிரிவலம் போனாங்க. அப்படி கிரிவலத்தை முடிச்சிட்டு சிவன்கிட்ட ஒரு வரத்தை கேட்டாங்க. சிவனுடைய உடம்புல பாதி தனக்கு வேணும்னு கேட்டாங்க. அந்த வரத்தை கொடுத்த சிவன் அர்த்தநாதீஸ்வரராக அவதாரம் எடுத்தார்.
அடிய முடிய காண முடியாதவங்க இந்த கார்த்திகை தீபத்தில் சிவனை பார்க்கலான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த அர்த்தநாதீஸ்வரர் ரூபத்தையும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அர்த்தநாதீஸ்வரரா சிவன் வெளியே வரப்ப நம்ம அவரை பார்த்துட்டு தான் தீபத்தை பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சித்தர்கள் வாழக்கூடிய பூமின்னா அது திருவண்ணாமலைன்னு சொல்லப்படுது. அகோரிகள் எப்படி காசியில் வாழ்கிறாங்களோ சித்தர்கள் இந்த திருவண்ணாமலையில் வாழ்வாங்கன்னு சொல்லப்படுது. அருணகிரிநாதர், அருணாச்சல தேசிகர், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர், விருபாட்ச தேவர், ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி, மகான் சேஷாத்ரி சுவாமிகள், இப்படி இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்க சித்தர்களை பற்றி நம்ம கேட்டிருப்போம். இப்போவும் வாழ்ந்துட்டுருக்க சித்தர்களும் இருக்காங்க. அப்போ மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சிவனடியார்களும் சிவப்பணி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ அடியார்கள் அவங்கனால என்ன பணிகள் செய்ய முடியுமோ அதை இப்போ வரைக்கும் இந்த திருவண்ணாமலை கோவிலுக்காக செஞ்சிட்ருக்காங்க. இப்படி இந்த திருவண்ணாமலை கோவிலுடைய புராண கதைகளும் அதிசயங்களும் சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த வீடியோவில் திருவண்ணாமலையோடைய வரலாறும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.